ஒரு மனிதன் மிகவும் பசியுடன் சாப்பிட ஒரு ஹோட்டலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஒரு பெரிய பேர்கர் கொடுங்க. அவன் ஆசையாக ஒரு பெரிய பேர்கரை ஆர்டர் செய்தான். அவன் முன்னால் ஒரு சூடான சுவையான பேர்கர் வந்து நின்றது. அதை பார்த்த உடனே அவனுக்கு எச்சில் ஊறியது. அவன் முதல் வாய் எடுத்து கடிக்கப் போகும்போது திடீரென்று அந்த பேர்கர் பேசத் தொடங்கியது. என்னை சாப்பிடப் போறியா என்று கேட்டது. அவன் பயந்து நடுங்கிப் போனான். நீ பேசுறியா என்று கத்தினான். நான் சாதாரண பேர்கர் இல்ல என்றது அந்த பேர்கர். நான் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கோதுமையாக இருந்தேன். மழை பெய்தது. சூரியன் காய்ந்தது. நான் மெல்ல வளர்ந்தேன். எத்தனையோ உழைப்புக்குப் பிறகு நான் இந்த உருவத்தை அடைந்தேன். உனது ஒரு வாய் பசிக்காக நான் எனது முழு பயணத்தையும் முடிக்கிறேன். மனிதன் மௌனமாக அதன் கதையை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது பேர்கர் ஒரு பெரிய கேள்வியை கேட்டது. நாளை நீயும் ஒருவன் உணவா ஆகிடுவியா? உலகத்தின் சுழற்சியை எண்ணி அவன் வியந்தான். ஒரு நிமிடம் அங்கு நிசப்தம் நிலவியது. காற்றடிக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. அவன் ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தான். தான் உண்ணும் உணவில் இவ்வளவு அர்த்தமா? திடீரென்று அவன் சொன்னான், பசி தத்துவத்தை விட பெரியது. அவன் மீண்டும் கத்தியை கையில் எடுத்தான். சரி, குறைந்தது நன்றி சொல்லிட்டு சாப்பிடு என்றது பேர்கர். ரொம்ப நன்றி நண்பா என்று கூறி அவன் வாயை திறந்தான். ஒரே கடியில் அவன் அந்த பேர்கரை சுவைத்து முடித்தான். நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு கதை இருக்கிறது. எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.